பிக் பாஸ் லைவில் கலையரசன், பார்வதி மற்றும் திவாகர் 3 பேரும் உட்காந்து பயங்கரமான டிஸ்கஷன், ஒவ்வொருத்தரை பத்தி அனலைசஸ். இதுல குறிப்பா டாக்ஸிக் யாரு, நான் டாக்ஸிக் யாரு, அதுல ஒரு சில பெயர்கள்லாம் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன ஏதுன்றதையும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் கமருதீன் ஒரு பக்கம் சாரி இவர்கிட்ட கேட்டார், திவாகர் கிட்ட. அப்ப திவாகர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ கார்டனில் உட்காந்து ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் திவாகரும் பார்வதியும் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, நடுவில் வராரு கமருதீன். வந்த உடனே திவாகர் இப்படி மூஞ்ச மறைச்சிட்டு இப்படியே இருக்காரு. ஸோ கமருதீனை பார்க்க பிடிக்கல, விருப்பம் இல்லைன்ற மாதிரி திரும்பி நின்றுட்டு இருக்காரு. ஏகப்பட்ட வார்த்தைகள் நேற்று பேசியிருக்காரு போல. கமருதீன்னு பீப் போடுற அளவுக்கு பல விஷயங்கள் பேசியிருக்காரு. பார்வதி அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த வார்த்தையெல்லாம் யாருமே கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்றத சொல்றாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இவர் பேச வராரு. சாரி அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. சாரி கேட்டேன், என் மன நிம்மதி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சாரியும் ஏன் கேட்டிருக்காருன்னா, நேத்து நைட்டு அரோரா இருக்காங்க இல்லையா, அரோரா இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கெல்லாம் பயங்கரமான வார்த்தைகள் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. இது பாக்குறது மக்கள் பார்த்தாங்கன்னா உன் நேமே டேமேஜ் ஆயிரும், அந்த அளவுக்கு இருந்திருக்குது, பாக்குறவங்களுக்கே அது தப்பா தான் தெரியும்ன்ற மாதிரி அதெல்லாம் நமக்கு மியூட்ல போட்டாங்க. அரோரா, நான் இந்த விஷயத்துல உன்னை மன்னிக்கவே மாட்டேன், உனக்கு இதை ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்ற மாதிரி மூஞ்சில அடிச்சால் போல கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயே என்ன சொல்லியிருக்காங்க, நீ மனசார ரியலைஸ் பண்ணி அவர்கிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் போய் சாரி கேட்கறேன்னு வந்துட்டுருக்காரு. மனசார ரியலைஸ் பண்ணல, சாரி கேட்கறேன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. நம்ம போன வீடியோலயே சொல்லிட்டு இருந்தோம், அரோரா போயிட்டு திவாகர் கிட்ட கட்டி பிடிச்சி ஒரு சாரி சொல்றாங்க. அவர் பேசின வார்த்தைகள், கமருதீன் பேச வார்த்தைகளால ஹெவியா அரோரா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அரோரா போயிட்டு திவாகர் கிட்ட சாரி கேட்டாங்க. இந்த இடத்துல சாரி கேட்டுன்னு நான் இப்ப மன நிம்மதியா கேட்டேன், இதெல்லாம் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றது ஓகே. பட் சொல்லிட்டு அவர் பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி இல்லை. சார் நல்லா தானே சார் பேசிட்டு இருந்தோம், ஸோ உங்க மேலேயும் தப்பு இருக்குல்ல சார், நீங்களும் அப்படி பண்ணலாமா சார், உங்களால ஒரு பொண்ணு வெளியே போச்சு இல்ல சார் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டு அடுத்து நீங்க என்ன பண்றீங்க, சாரி கேட்டீங்க முடிஞ்சு போச்சு, அவர் அக்செப்ட் பண்றாரோ அக்செப்ட் பண்ணலையோ அது அவர் கையில இருக்கு. அதை விட்டு திரும்ப உட்காந்து இப்படி எல்லாம் பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. உடனே பார்வதி சொல்றாங்க, தேங்க்யூ ஸோ மச், நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, ரொம்ப பாவம், இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க, நீங்க கிளம்புங்க, ஒன்றும் வேண்டாம், ஹீரோயிசம் இதெல்லாம் காட்டாதீங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஏச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை கமருதீன் விட்டுறாரு. ஏச்சி பேசாத அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுறாரு. உடனே பார்வதி, என்னச்சி அப்படின்லாம் பேசாத, கிளம்புன்ற மாதிரி சொல்லி பெரிய வேர்ட்ஸ் அதெல்லாம் சொல்லின்னு போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க பார்வதி, உங்க வே ஆஃப் கேம் எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க பேசுங்க, பின்னாடி பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்றாங்க. ஸோ இதுல பார்வதிக்கு இந்த இடத்துல உங்க வே ஆஃப் த கேம் பிடிக்கல, இந்த எல்லாம் பேசாதீங்கன்றதுல சூப்பரா பார்வதி பதிலடி கொடுத்தது நல்லது. ஆனா பேசுங்க பின்னாடி பேசுங்கன்னும் போது இந்த கேங்கும் நிறைய பின்னாடி பேசுது அப்படின்றதும் யதார்த்தமான பாயிண்டா இருக்கு. நல்லா இருந்துச்சு, ஓகே. அதுக்கப்புறம் இவன் நல்லவனே கிடையாது, இவன் நல்லவே கிடையாது, இதுல கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு லவ் கண்டென்ட்லாம் பண்ண முயற்சி பண்ண. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரு, ஒரு ஸ்டைலிங் பண்ணாரு. யாரெல்லாம் அப்படி ஸ்டைல் பண்ற மாதிரி பண்ணுவானே, என்ன பண்ற அப்படின்னும் போது திஸ் இஸ் மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பாரு அப்படின்ற மாதிரி, சின்ன வயசுல இருந்து ஒரு விதமா வளர்ந்துருப்போம்ல, அதை தான் இங்க ஷோகேஸ் பண்றேங்கன்ற மாதிரி சொன்னவனே பார்வதி அவன் போனதுக்கு அப்புறம் லவ் கண்டென்ட் எதிர்பார்த்திருந்தானே, இவனை ஒதுக்கி வைக்கணும். ஒன் ஆஃப் த டாக்ஸிக் பர்சனே இவன் தான் டாக்ஸிக்ன்ற மாதிரி ஒரு பேரை கொடுக்குறாங்க. டாக்ஸிக் பர்சன்னா கமருதீன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு டாக்ஸிக் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வினோத் இருக்காங்க. ஆதிரி தான் ஃபர்ஸ்ட் டாக்ஸிக்ல, ஃபர்ஸ்ட் ஆதிரியா, ரெண்டாவது வினோத் தான், பிரவீன், கமருதீன், இவங்க எல்லாம் டாக்ஸிக்ல இருக்காங்க, அந்த கேட்டகரியில தான் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே. அடுத்து அந்த மீட்டிங் நடந்தது, ஒரு குக்கிங்ல ஜெனரல் மீட்டிங், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அதுல, குறிப்பா மீட்டிங்ல எப்படி லாக் பண்ண பாத்தியா கனியன் கேங்க, ஆதிரைக்கு வேணும்னா போவாங்களாம், அதே இவன் தான் வேற மாதிரி பேசுவாங்களாம். அதுதான் நான் கரெக்டா டைம் கிடைக்கும் போது லாக் பண்ணி பல கேள்விகள் கேட்கணும், அதனாலதான் இருக்கு. இல்ல குறிப்பா அவங்களோட பேர், அந்த கேங்கோட பேரே டாக்ஸிக் கேங் அவங்க அப்படிதான் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ரம்யா எப்படா நல்லவளா, எப்படி அவ என்னடா நீ ஃபேன்ஸ் இருக்குன்றா, இது இருக்குன்றா, அப்படி இருக்குன்ற போது டாக்ஸிக்கடா அவளும், ஆமா டாக்ஸிக் தான் அப்படின்ற மாதிரி கலையரசனும் சொல்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப திவாகர் ஆரம்பிக்கிறாரு. எப்படி பாரு உன் மேல எல்லாமே காண்டா கொலவெறியில இருக்கானுங்க பாரு, இப்போ உன் மேல பிசிக்கல் அட்டாக் பண்ற அளவுக்கு வந்துட்டான், இப்ப இதுக்கப்புறம் குரூப்பா அட்டாக் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவானுங்க, உன்னை ரிஜிஸ்டர் பண்ண விடாம பண்றாங்க பாரு, நீ பயங்கரமா கேள்வி கேட்கிற, தைரியமா பேசுறன்றதால உன்னை ரிஜிஸ்டர் பண்ண விட மாட்டாங்க பாரு, கொஞ்சம் உஷாரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பாரு, தெரியுது, அதனாலதான் கரெக்டான டைம்ல வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ரேஷன் ரேஷன்ல குறை சொல்றாங்கல்ல, அப்போ அந்த ரேஷனை முதல்ல இருந்து பாத்துருக்க வேண்டியதானே, இப்ப ஏன் பாக்குறாங்க, அந்த சாப்பாடு எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துருந்தாங்க, இப்ப ஏன் இப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆமாங்க, அப்ப கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு இருந்தது, கொடுத்தாங்க, இப்ப அதனால ஒரு பெரிய பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண தானே முயற்சி பண்ணும். லாஜிக்கலா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், சாப்பாடு கம்மியாகுதுன்னா
இப்ப 2 நாள் சாப்பிடாம இருக்கிறதுக்கு அதை ஈக்குவலா கொடுத்து எல்லா நாளும், ஸோ 5 நாள் சாப்பிட்றதுக்கும் 3 நாள் சாப்பிட்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுல என்ன பண்ணுவாங்க, அந்த 2 நாளும் சேர்த்து சாப்பிடணும், அதுல லிமிட் பண்ணி 5 நாள் சாப்பிட்றது பெஸ்ட் இல்ல, அதுக்கு பிளான் பண்றாங்க. அது இப்பயே வந்து பண்றாங்க, அப்பயே பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி. ஒரு தப்பு நடந்தாதான் அதுக்கான விளைவுகளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்க முடியும். அந்த இடத்துல வந்து அதையும் குறை சொல்றது இட் இஸ் நாட் ரைட் ஃபார் மீ அப்படின்றதான் பாயிண்ட். அடுத்து இந்த டாக்ஸிக் கேங்க விட்டு தள்ளி இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி முடிவு இருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே எல்லாம் ரொம்ப ஓவரா போறான் பாரு, லிமிட்டை தாண்டான், கத்துறான், துள்றான், இதெல்லாம் பண்றான் போது அதை அக்ரி பண்றேன். அவர் கத்தல் துள்ளல் இது எல்லாமே பண்றாரு, ஒரு ஆட்டிடியூடு ஒன்று காட்டுறாரு பாருங்க எஃப்ஜே. அதுக்கும் ஒரு வீக்கெண்ட்ல ரோஸ்ட் வாங்கினா பயபுலியும் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அகங்காரமாகவும் பயங்கரமா பேசிட்டு இருக்கான், இதெல்லாம் இருக்கு. துஷாரை வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து போடா நாயன்ற மாதிரி டீல் பண்ற பாருன்ற மாதிரி திவாகர் வார்த்தையும் விடுறாரு. இதெல்லாம் இவங்க பேசி பேசி தனக்கு தானே ஆப்பு வைத்துக் கொள்வது, தனக்கு தானே டேமேஜ் வைத்துக் கொள்வதாக இந்த 3 பேரே ஒரு கேங்கா இருக்கு. அந்த கேங்குக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்தவங்களை வந்து டாக்ஸிக் கேங்கா, இதுல யாரு டாக்ஸிக்கா இருக்கான்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க, நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த மாதிரி பல கார்டுகள் பல விஷயங்கள்லாம் எடுத்து ஹைலைட் பண்றதே இவங்களோட ஒரு வேலையா இருக்கு அப்படின்றது தான் குறிப்பு. பாய் கைஸ்.